அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒருத்தர் ஒரு நாள் மாலை வேலை முடியும் தருவாயில் அந்த இறைச்சி பதப்படுத்தும் உறைவிப்பான் அறைக்குள்ளே ஏதோ ஒரு வேலையாக இருந்தபோது எதிர்பாராத விதமாக அந்த தானியங்கி கதவு பூட்டிக்கிச்சு. உடனே பெரும் கூச்சல் எழுப்பி அவர் ஓசை இடுறாரு. ஆனால் வெளியில் யாருக்கும் கேட்கல. மேலும் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலானோர் வேலையை முடித்து கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த குளிர்விப்பானில் இருந்தோம் அப்படின்னா உறைஞ்சு போய் இறக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை அவருக்குள்ளே ஓடி வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போது கதவு திறக்கிற சத்தம், அப்படியே அந்த சத்தத்தை கேட்டதையும் உயிர் திரும்ப வந்தவராக வெளியில் ஓடி வந்தார். அந்த தொழிற்சாலையுடைய காவலாளி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த மகிழ்ச்சியில் அவரை கட்டி தழுவிக்கிட்டார் இவர். அவங்கிட்ட, நான் உள்ளே இருப்பது உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டாராம். சார், நான் இங்கே 10 வருஷமாக வேலை செய்கிறேன். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து காலையில் வணக்கமும் சாயங்காலம் குட் நைட்டும் குட் பையும் சொல்லிட்டு போகிறவர். இன்றைக்கி காலையில் வணக்கம் சொன்னீங்க, ஆனால் சாயங்காலம் உங்களோட வணக்கம் என் காதில் விழலை. உடனே சந்தேகம் வந்து உள்ளே வந்து ஒவ்வொரு இடமா தேடினேன். அப்போ தான் உங்களை இங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். ஒருவருக்கொருவர் அடுத்தவங்களை தரக்குறைவாக எண்ணாமல் அந்த பரஸ்பரம் ஒரு மரியாதையை செலுத்தி கொள்வது கூட எவ்வளவு பெரிய நன்மை பயக்குது பார்த்தீங்களா? நிஜமாலுமே எனக்கு இந்த கதையோ நிஜ நிகழ்வோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதாங்க உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். சரிங்களா? நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன். விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.